ஆஹ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சீஃப் கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. ஸோ நாம இன்னைக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம், யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங் எல்லாருக்காகவும். எஸ், இதை இன்னொரு தடவை நான் இன்னும் ப்ளே பண்ணி காட்டுறேன். எதுக்காகன்றது உங்களுக்கு புரியும். எஸ், இதுல வர்ற ஒரு சோல்ஜர் மாதிரி தான். என்ன பண்றாரு சோல்ஜர்? டோரை உடைக்க தேவையில்லை, ஜஸ்ட் ஓபன் பண்ணினா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பணி தான் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சார் டி.கே. வடிவேல் பிள்ளை சார் பண்ணிட்டு இருக்காரு. அவர் IIMS அகாடமி அப்படின்னு சொல்லி ஒரு நடத்தி அதோட ஃபவுண்டரா இருக்காரு. அதன் மூலமா நிறைய பீப்புளுக்கு ரீச் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பாருங்க, இதெல்லாம் மைண்ட் பிளாக்ஸ், இது இப்படி பண்ண தேவையில்லை, நம்ம இப்படி கூட பண்ணலாம் அப்படின்றத சொல்றதுல அவர் ஒரு ஹிப்னோ தெரபிஸ்ட், அப்புறம் இலூஷனிஸ்ட். இது எல்லாமே அவர் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு வருஷம் பண்றாரு, என்னென்ன டிராவல் அப்படின்றத நிச்சயமா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி அவரோட ப்ரொஃபைல் என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் போகாத கண்ட்ரி இல்ல. நிறைய பேருக்கு, நிறைய கார்பரேட்ஸுக்கு, நிறைய பெரிய பெரிய இந்த CSK டீமுக்கு, இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹி ஹஸ் அப்ரோச் அண்ட் ஹி இஸ் கிவிங் ரெகுலரா. அவர் ஹிப் தெரப்பி கவுன்சிலிங் கொடுத்துட்டே வந்துட்டே இருக்காரு. என்ன மாதிரியான கம்பெனிஸ்க்குலாம் கொடுத்துருக்காருன்னா, கேட்பரி, நேம் இட் எனி திங், கேட்பரி ஆகட்டும், ஹூண்டாய் ஆகட்டும், HCL ஆகட்டும், நேம் இட் எனி திங். ஆர் இப்போ லேட்டஸ்டா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ்ல அமல்ராஜ் அப்படின்னு ஒரு நேஷனல் லெவல் டேபிள் டென்னிஸ் பிளேயர், அவருக்கும் இவர் ஹிப்னோ தெரப்பி கொடுத்துட்டு இருக்காரு, கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, என்னதான் இந்த விஷயம்? அவங்களுக்குலாம் ஏதாவது இஷ்யூவா? இல்ல, எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு உதவி தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, நம்ம ஈகோ அப்படியே புடிச்சு வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் நமக்கு ஹெல்ப் வேணும் நம்ம கேட்கவே மாட்டோம். அப்படி ரொம்ப அட்டமெண்டா நம்ம நின்றுட்டே இருப்போம். ஆனா அந்த மாதிரி இல்லாம சில பேருக்கு ஓகே, எனக்கு பேசணும் அப்படின்னு தோணுது அப்படின்றப்ப நம்ம போய் ஒரு அப்ரோச் பண்றதுக்கு ஒரு பர்சன் இருக்கணும். அது அவங்க எக்ஸ்பர்ட்டா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட எக்ஸ்பர்ட் தான் நம்ம டி.கே. வடிவேல் பிள்ளை சார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹிப்னோ தெரபிஸ்ட் பண்றாங்க, ஹிப்னோசிஸ் பண்றாங்க. என்ன ஹிப்னோசிஸ்னா என்ன? இந்த இந்த வித்தக்காரங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? சோ அப்படியெல்லாம் இல்ல. அதுக்குன்னு ஒரு தனி ஒரு அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய உபயோகமும் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, எல்லா இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, கத்தின்னு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கத்தி என்ன பண்ணுது? பேசிக்கா கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கத்தினாவே வார்முனை தான். அதுக்கப்புறம் இந்த கத்தி மத்த உயிர் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அத ப்ராப்பரா யூஸ் பண்ணது யாரு? டாக்டர்ஸ். டாக்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணாங்க? அவங்களும் கட் பண்ண தான் யூஸ் பண்றாங்க. நம்ம வீட்ல கிச்சன்லயும் கட் பண்ண தான் யூஸ் பண்றாங்க. பட் ஒண்ணு உயிர் காப்பாத்துறதுக்கு, இன்னொன்னு சமைக்கிறதுக்கு. எங்க எதை யூஸ் பண்றோம் அப்படின்றதுல டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்டர் மாதிரி தான் இந்த ஹிப்னோ தெரபிஸ்ட். அப்படிதான் அவங்க இந்த ஹிப்னோசிஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்கு, இதோட வரலாறு என்ன, இதை நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இண்டஸ்ட்ரியில எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதனால எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க, இதனால நீங்க எப்படி பயனடைய போறீங்க அப்படின்றத இன்னைக்கு சார் கிட்ட இருந்து தெரிஞ்சுப்போம். சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் டு அறிவு மாற்றம் ஸ்டுடியோ. ஸோ உங்களை பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன், உங்களுக்கு எப்படி இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த ஹிப்னாசிஸ் அண்ட் இல்யூஷன், இதுக்கு ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இதை நான் ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 1988 இருக்கேன். சன் டிவிலையும் சரி, JR டிவிலையும் பண்ணியிருக்கேன். ஒன்று சூமந்திர காளி, ஒன்று மாயாஜாலம். பட் இதுக்கும் ஹிப்னாசிஸ்க்கும் பாத்தீங்கன்னா கனெக்ஷன் இல்லை. ஒன்று என்டர்டெயின்மெண்ட், இன்னொன்று ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த ஜேர்னி 1988ல ரூஷி குமார் பாண்டியா is considered as the father of modern hypnosis, Indian hypnosis. I learned hypnosis from him. ஒரு 2-day workshop actually my father and myself attended. அந்த 2-day workshopல நம்ம செல்ஃப் ஹிப்னாசிஸ் பண்ணி நம்ம ஓன் தாட் பேட்டர்ன்ஸ், பிலீஃப் பேட்டர்ன்ஸை நம்ம எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா ஆக்சுவலா அவர் சொல்லி கொடுத்தாரு. அதை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் ஐ ஃபவுண்ட் லாட் ஆஃப் சேஞ்சஸ் வித்தின் மை செல்ஃப். ஐ ப்ராக்டிஸ் வித் மை ஃபாதர். ஆனால் அதை ப்ரொஃபஷனலாக எடுத்துகிட்டு போனது 1998-99லேருந்து ஐ ஸ்டார்டட் பிகமிங் மோர் சீரியஸ் இந்த
And now we have a hypnotherapy center. We're helping lots of sports people. Sports people in India, இப்போ பார்த்தீங்கன்னா India வந்து is coming up very fast in sports. எதுவாக இருந்தாலும் பாக்ஸிங் எடுத்துக்கோங்க, ரெஸ்லிங் or tennis or table tennis, எல்லாத்துலேயுமே வந்து they are coming up very well. So அவங்க lot of sports people, also cricketers, of course cricket சொல்லவே வேண்டாம். All people, lot of people, youngsters who are coming up in their life who have some mental blocks which is stopping them. And the blocks we can easily remove it through our therapy. So it's a very useful thing. We do it over a process of contract basis for sports people. Individuals, we do them over a process of 3 months. 3 months, we tell them how to overcome, can be depression, increasing concentration, increasing strength, whatever. So எல்லாமே actually பார்த்தீங்கன்னா இன்னர் மைண்டுக்கு போய் you do some changes there, just like a computer. இப்போ நம்ம we are using a computer. இது ஒரு பயோ கம்ப்யூட்டர். இந்த பயோ கம்ப்யூட்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணி உள்ளார சாஃப்ட்வேர் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், நம்ம ஓன் தாட் பேட்டர்ன்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணலாங்கிறது தான் ப்ராசஸ். ஓகே, சூப்பர் சார். ஸோ அது செமையான ஒரு இன்ட்ரோ சார். ஸோ அதுல நீங்க இன் ஜெனரல் how did you I mean yeah you have started, you said, but what made you to என்ன மாதிரி ஒரு பார்ட், ஒரு விஷயம் அதுல ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு? ஹிப்னாசிஸ்ல கேக்குறீங்களா? ஆமா சார். ஹிப்னாசிஸ்ல ஆக்சுவலா ஹிப்னாசிஸ் இஸ் மைண்ட் மேஜிக். பேசிக்கலி மைண்டை வச்சு இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேஜிக்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மறைய வைக்கிறது, ஒரு பொருளை மாத்துறது, ஒரு கல்லை ஒரு பறவை ஆக்குறது, அந்த மாதிரி பண்றதுதான் மேஜிக். ஆக்சுவலா ரியல் மேஜிக் உள்ளார இருக்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு நம்பிக்கையே மாத்துறதுங்கிறது ரியல் மேஜிக். அது இன்ஃபேக்ட் ஹிப்னாசிஸ் ஐ கன்சிடர் ஆஸ் ரியல் டைம் மேஜிக் இன் லைஃப், where you can change yourself, self transformation. And அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இது ஃபர்ஸ்ட் திங், செகண்ட் திங், தேர்ட் திங் பண்ணணும். அந்த ப்ராசஸ்ல பண்ணும் போது சேஞ்ச் கண்டிப்பா நடந்தே ஆகணும், அது வேற வழியே இல்லை. ஸோ அது இட் வாஸ் வெரி impressive when I saw the change happening on the workshops-ல. Plus, intensive training எல்லாம் பார்க்கும்போது people எடுத்துட்டு போக கூடாது. So many people are suffering today, especially லாக்டவுன் மாதிரி டயத்தை பார்க்கும்போது எவ்வளோ பேர் இன்னைக்கு டிப்ரெஷன்ல இருக்காங்க, ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் இருக்காங்க, எக்ஸ்ட்ரீம் சேட்னஸ்ல இருக்காங்க, ஆங்கர்ல இருக்காங்க. இதெல்லாம் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ். யா ரைட் சார். இப்ப அந்த மாதிரி people now only it's okay. Yeah, it's okay now, sir. Yeah, right sir. Sir, இப்போ அந்த ஹிப்னோசிஸ்க்கும் illusionக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன சார்? illusion ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரிங்க, illusion ஒரு ஸ்டேஜ்ல பண்ணக்கூடிய ஒரு மேஜிக். இப்போ ஒரு லேடி அப்படியே ஃப்ளோட் பண்ண வைக்கிறோம், ஒரு பர்சன் அப்படியே கட் பண்ணி திருப்பி ஒண்ணா வைக்கிறோம், ஒரு விஷயத்தை மறைக்க வைக்கிறோம், ஒரு புறாவை எடுத்துட்டு வரோம், அதெல்லாம் illusion. ஹிப்னாசிஸ்ங்கிறது இட்ஸ் அ மைண்ட் சயின்ஸ். ஆக்சுவலா இட்ஸ் அ மைண்ட் சயின்ஸ், more connected with psychology, change work, it's belief changing. நிறைய பேருக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் பிலீஃப்ஸ் அவங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணப்படுது through genes, environment, parents, teachers. இவங்க மூலியமா சம்டைம்ஸ் நெகட்டிவான பிலீஃப் உள்ளார பதிஞ்சிடுது. இந்த நெகட்டிவ் பிலீஃப் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 7 to 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பெர்மனண்டாவே ஒரு ப்ரோக்ராமா ஓடிட்டு இருக்கு. இந்த ப்ரோக்ராம் ஒரு டிஃபால்ட் ப்ரோக்ராமா கடைசி வரையும் போகுது. until a person dies, இந்த ப்ரோக்ராம் டிஃபால்ட் ப்ரோக்ராமா ஓடிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பயோ கம்ப்யூட்டர், we have a bio computer which is the brain. இந்த பயோ கம்ப்யூட்டருக்கு there is no user manual. ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிற யூசர் மேனுவல் மாதிரி இதுக்கு கிடையாது. So hypnotherapy is like a user manual. எந்த கீயை பிரஸ் பண்ணா என்ன மாதிரி எஃபெக்ட் வரும், எப்படி ஒரு தப்பான பிலீஃப்
Sir. சிஸ்டம் சின்ன வயசுல ஏற்பட்டிருக்கிற பிலீஃப் சிஸ்டம் எப்படி நம்மளால மாத்த முடியும், எப்படி இன்னொரு பாசிட்டிவ். யா ப்ளீஸ் சார். Okay. Can you hear me? Yeah, I could hear you only now. Yes, sir. Yeah. So it changes the belief system. So hypnosis helps you to change a belief system. நம்மளோட நம்பிக்கைகள் உள்ளார இருக்கக்கூடிய சில தப்பான நெகட்டிவான பிலீஃப் சிஸ்டம் சின்ன வயசுல ஃபார்ம் ஆனது ஹிப்னாசிஸ் வந்து மாற்றும். அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எந்த ஜார் எந்த கண்டெய்னர்ல நம்ம வாட்டர் ஊத்தினாலும் அந்த கண்டெய்னரோட ஷேப் அந்த வாட்டர் அந்த இது எடுத்துக்கும் இல்லையா, வாட்டர். அது மாதிரி இந்த சயின்ஸ், ஹிப்னாசிஸ்ங்கிற சயின்ஸ் எதுக்கு வேணாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். மேபி ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், பர்சனல் லைஃபா இருக்கலாம், ப்ரொஃபஷனா இருக்கலாம், ஹெல்த்தா இருக்கலாம், எனிதிங் யூ வாண்ட், இட் கேன் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே. So do you have any types of hypnosis, sir? Because நான் லேட்டஸ்டா என்ன படிச்சேன் அப்படின்னா, hypnosis also could be used in dentist industry அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. Yeah, in fact, dental hypnosis is now very popular. ஏன்னு கேட்டீங்கன்னா, everybody is going green. Nobody wants to actually take chemicals and unnecessary things. இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் கனாலிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஒரு பல்லில் வந்து ரூட் கனாலிங் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா, normally what happens, they put an injection there or make the area numb, ஒரு பேஸ்ட் மாதிரி தடுவாங்க, அந்த ஏரியா நம் ஆயிடும். பட் ஆனா எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாமல் வெறும் ஹிப்னோதெரப்பி அந்த சயின்ஸை மாத்திரம் யூஸ் பண்ணி அந்த கம்ப்ளீட் ஏரியாவே we can make it கம்ப்ளீட்டா மறுத்து போக வச்சிடலாம். மறுத்து போக எந்த அளவுக்கு மறுத்து போகன்னா, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு சர்ஜரி அங்க பண்ணலாம், அந்த ஏரியால சர்ஜரியே பண்ண முடியும். தட் மீன்ஸ் ஒரு இன்சிஷன் பண்ணி அந்த இடத்தை ஓபன் பண்ணி they can do whatever has to be done. வேண்டாததை எடுத்துட்டு we can put a new whatever is necessary there. And அந்த பேஷண்ட்டுக்கு சுத்தமா வலியே இருக்காது. இதுக்கு வந்து அனஸ்தீசியா இல்லாம பண்றது only through hypnosis, only through hypnosis. That's absolutely சூப்பரா இருக்கு சார். பட் ஆனா நிறைய பேருக்கு வந்து என்ன அப்படின்னா, ஹிப்னாசிஸ் சொன்னாவே நம்ம மைண்ட்ல இருந்து இது பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 7ஆம் அறிவு படத்துல அவர் சொல்வாரு, என் கண்ணை பாரு பார்த்த உடனே நீ போய் கீழே குச்சிரு அப்படின்னே அந்த பர்சன் போய் கீழே குச்சிருவார். ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ் லைக், ஓகே நம்மளோட கனெக்ட் பண்ணி நம்ம கிட்ட இருக்க அந்த சீக்ரெட்லாம் எடுத்துப்பாங்களோ, நம்மள சேஞ்ச் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான பயம்லாம் இருக்கும் இல்லையா? கரெக்ட் கரெக்ட். அது வந்து ஜென்ரலா பப்ளிக்ல இருக்கக்கூடியது எதுல இருந்து வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ் அப்படிங்கிற ஒரு பிரான்ச் ஆஃப் ஹிப்னாசிஸ்ல இருந்து வந்ததுதான். அந்த மிஸ்கன்செப்ஷன்ஸ், ராங் ஐடியாஸ், இது எல்லாமே அதுல இருந்து வர்றதுதான். ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இல்யூஷன் இல்ல மேஜிக்ல என்டர்டெயின்மெண்ட் ஷோ மாதிரி, that will be around 500 people or so sitting down. And வந்து ஒரு 15 பேர் மேல ஸ்டேஜ்ல கூப்பிட்டு the stage hypnotist will hypnotize them and make them behave in different ways. அவங்களோட பேரை மறக்க வைப்பாங்க, இல்லாட்டி அவங்கள நாய் மாதிரி குலைக்க வைக்கலாம். அது வந்து ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ்ல பண்ண முடியும். ஸோ அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, பப்ளிக் மனசுல ஹிப்னாசிஸ்னா பிரெயின் வாஷ் பண்றது, மனசுல இருக்கிற ஐடியாவெல்லாம் எடுத்துடுறது, சீக்ரெட்ஸ் எல்லாம் எடுத்துடுறது அப்படிங்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் தட். இட்ஸ் அ பிக் சயின்ஸ் ஆக்சுவலா. இப்போ வந்து இப்போ ஒரு நைஃப் இருக்கு, கத்தி இருக்கு, எப்படி நம்ம யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து தான் இருக்கு இல்லைங்களா? Can you hear me? Yes, I can. Yes, sir. Yes. Yeah. So if you take a knife for example, or online internet எடுத்துக்கோங்க, can you say internet is positive or negative? என்ன சொல்வீங்க? Depends on the user. Exactly. So we cannot generalize and say take one particular segment of it and say it's all negative. அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால. So a knife can be used to cut a fruit or do something very bad. So knife as it is, it's a very useful instrument. But if you are going to use it as a weapon, it will act like a weapon. By itself, knife is neutral. Knife by itself, அது வந்து neutral. அதுக்கு ஒன்றும் ஒரு தன்மை கிடையாது. The way we use it is more important. Hypnosis அதே மாதிரி தான். By itself, it's a beautiful science and art. And once you channelize it in a way to bring about change in people, you can do magic. Okay. Oh, that's really nice. So what kind of magic we could expect out of hypnosis? I can only tell through an example. For example, Amal Raj எடுத்துக்கோங்க. Amal Raj is one of our earliest clients.
2011 he has been coming. Amal Raj, for our audience, is a table tennis champion, Indian table tennis champion. He's represented India for innumerable number of tournaments. He's won all the awards, actually, nearly, in the international circuit. So, he's Arjuna awardee last year. Last year was the Arjuna award win. Wow. 2011, when he came to us, he had some challenges in his life. He was a struggling player, he was very hard-working player, was coming up, but he had his inner struggles and inner challenges. And after coming to our center, Magic Academy, Mind Academy, what happened was we helped him to overcome and completely clean unwanted thought patterns, negative thinking patterns, emotional patterns, everything we just deleted in one way and replaced it with a very powerful mindset and a sharper focus and a positive expectancy and removing unwanted fear and anxiety. இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு பாசிட்டிவ் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் வந்து ஒரு ஹேபிச்சுவல் திங்கிங் அவருக்குள்ளார வந்து we created. This became a winning model for him. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா it's been going like a rocket towards from success to greater success to greater success. அதனால அமலை கேட்டீங்கன்னா அமலே சொல்லாரு how much this therapy வந்து அவர் லைஃபே சேஞ்ச் பண்ணிருக்குன்னு அவரே சொல்லுவார். Okay, that's really nice. Sir, என்னோட அடுத்த question என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, so do we have to continue this for a very very long time? Like, if example sugar வந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே அந்த sugar tablet வந்து நம்ம கண்டினியூஸா எடுக்கணும்னு சொல்லுவாங்க. So அந்த மாதிரி இதை கண்டினியூஸா எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குமா சார்? Continuously we have to come for the therapy. இது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா at one point இது வந்து மெடிடேஷனுக்கும் ஹிப்னாசிஸும் ரெண்டும் ஒரே ஒரு இடத்துல மீட் ஆகும். ஆக்சுவலா மெடிடேஷன் அண்ட் ஹிப்னாசிஸ் மீட்ஸ் at one point and they go at one point they separate. ஆக்சுவலி நிறைய பேர் கேட்பாங்க மெடிடேஷனுக்கு ஹிப்னாசிஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு. மெடிடேஷன் ஒரு pure awareness of thoughtlessness ஸ்டேட்டுக்கு போறது தான் மெடிடேஷன். ஹிப்னாசிஸ் அப்படிங்கிறது going into a state of deep physical and mental relaxation and உள்ளார you're sowing one single focused thought into your subconscious mind. நம்ம ஆழ மனசுல ஒரே ஒரு எண்ணத்தை ஒரு விதை மாதிரி விதைக்கிறோம். அந்த விதையை விதைச்சிட்டு டெய்லி யூஆர் டூயிங் அ ஸ்மால் ரிச்சுவல் மாதிரி பண்றோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா யூஆர் வாட்டரிங் தட் பை ரெப்பிட்டிஷன், பை இமோஷனல் இன்வால்வ்மெண்ட். அதை ரிப்பீட் பண்ண நீங்க எந்த விதையை விதைச்சிங்களோ, எந்த எண்ணத்தை விதைச்சிங்களோ, யூ ஸ்டார்ட் க்ரோயிங் அண்ட் பிகமிங் அ ரியாலிட்டி இன் யுவர் லைஃப். அது எது வேணாலும் இருக்கும். சூப்பர். ஓகே, நான் கிளியர் நான் சொன்னது வந்து மெடிடேஷன் அண்ட் ஹிப்னாசிஸ். இஸ் இட் கிளியர்? Yeah, it's kind of clear, but you know, is it like kind of ஒரு NLP-ல programming சொல்லுவாங்க, இல்ல நம்மளுக்கு புரியுற terminology-னா self affirmation சொல்லுவாங்க. Is it related to kind of self affirmation, sir? Yeah, self affirmation வந்து we are doing it. You can look at a mirror and say every day in every way I am getting better and better. அப்படின்னு சொல்றது வந்து affirmation. அது கான்ஷியஸ் லெவல்ல பண்றது. But same affirmation every day and everywhere I'm getting better and better. ஒரு டிரான்ஸ்ல ஹிப்னாட்டிக் ஸ்டேட்ல பண்ணும்போது அந்த அஃபர்மேஷனுக்கு வந்து it has about 90% more power subconscious state. So subconscious stateல வந்து affirmations are absolutely dynamite னு சொல்லலாம். They work like magic. இதே இது கான்ஷியஸ் லெவல்ல பண்ணும்போது நிறைய நம்ம ரிப்பீட் பண்ணி it works. Okay. Sir? Yeah, can you hear me? I could hear only now, sir. Yeah. Can you hear me again? Yes, sir. Okay. Sir, ஒரு தடவை
ஒரு தடவை நீங்க வீடியோவை இது பண்ணிட்டு திரும்ப போடுங்க சார். யா நான் ஒன்லி யூர் நடுவில் ஸ்டக் ஆயிடுச்சு சார். Okay. So where it got stuck in சொல்லுங்க, I'll just explain that. செல்ஃப் கான்ஷியஸ் லெவல்ல வந்து நம்ம திருப்பி ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்கணும். Can you hear me sir? Hello sir. Sir, hello sir. Yeah, I can. Sir, sir, TK Pillai sir. Right. Okay. Maybe he's having a network issue. I'm sure he will be back. But இது வரைக்கும் அவர் சொன்னது என்ன அப்படின்றத நம்ம ஒரு கிரக்ஸை பார்த்துடலாம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து ஹிப்னாசிஸ் அப்படின்றது ஒரு டாக்டர் கையில இருக்க வெப்பன் மாதிரி. அது நம்மள எந்த அளவுக்கு முன்னேற்றணும் நாம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை முன்னேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விதத்துல ஐம் ஷுர் தட் நம்ம நிறைய விஷயங்கள் அதன் மூலமா பயனடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இது வந்து வச்சு அமல்ராஜ் ஒரு எக்ஸாம்பிள். நிறைய பேருக்கு அவர் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு அவர் வந்து ஹிப்னோதெரப்பி கொடுத்துட்டு இருக்காரு. பட் ஸ்டில் அமல்ராஜ் அப்படின்றவர் வந்து ஹாஸ் அக்ரீட், என்னை பத்தி நீங்க சொல்லலாம், என்னோட டெஸ்டிமோனியல் சொல்லலாம்னு சொல்லியிருக்கிறதுனால அவர் அமல்ராஜ் அப்படின்றவரை பத்தி சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இந்த ஹிப்னோதெரப்பி எவ்வளவு தூரம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு, அதன் மூலமா அவர் வந்து இப்போ வந்து எந்த அளவுக்கு அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னாரு. ஒரு ஹிப்னோதெரப்பி ஒரு ஹிப்னோசிஸ் அப்படின்றது ரொம்ப தேவையா தேவையில்லையா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்ற கேள்வியை நீங்க எப்படி பக்கத்துல போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா இன் பிட்வீன் சார் வர்றப்ப நிச்சயமா அந்த கேள்விக்கான பதில் அவர்கிட்ட இருந்து நம்மளால வாங்கி தர முடியும். கண்டிப்பா உங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹிப்னோதெரப்பி அப்படின்றது வந்து மாஸ் கம்யூனிகேஷன்ல இருக்கவங்க எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றதுதான் என்னோட அடுத்த கேள்வியா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கு அப்படின்னா நீங்க மறக்காம FB பக்கத்துல போடுங்க. நம்ம வந்து திரும்ப வந்து கனெக்ட் பண்ணுவோம், நம்ம கேட்போம். ஓகேங்களா? எஸ், we have got sir. Yes, we have got sir. He had to connect with us. அவரோட வீடியோ அண்ட் ஆடியோ வந்துருச்சு அப்படின்னா ஈஸியா போயிடும். Hello. Yes sir, I could hear you now. Hello. Yeah, is it okay? I can't see your picture, but yeah. You yet to start your video sir. We could see your picture. Sir. Okay. Once. Yeah, is it okay now? Yeah, I put my Sorry, video. sir. Can you? Right. Yeah, I could hear you. Can you hear me now? Yes, I could hear your voice. Yeah. Yeah. I'm sorry. I think the net connection is not very good. Yeah, it happens. இப்போ எல்லாரோடைய ஆன்லைன்ல there is a joke actually. இப்பதான் படிச்சேன். அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, மேம் கேக்குதுங்களான்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சரை பார்த்து கேக்குறாங்க. டீச்சர் வந்து எஸ் சொல்லுங்க கேக்குது, ஆமா கேக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே மேம், நான் கேக்குதா இருந்தாலும் செக் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் கிளாஸ் ரூம் பரிதாபங்கள் சொல்லி போட்டிருந்தாங்க. Okay. So yeah, internet is such a bad இது இருக்கு, it is going everywhere. And this is the sir. No problem. We'll continue from where we left. No problem. Yes sir. Yeah. So where did we stop? About again the self conscious. ஒரு வந்து affirmation அப்படின்றது self conscious நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். Hypnosis is different சொல்ல வந்தீங்க. Yeah, conscious stateல பண்றது வந்துங்க it has a certain impact, light impact தான் இருக்கும். Subconscious வந்து relaxed stateல பண்ணும்போது the impact of the affirmation is 90% more. Oh wow. Okay sir, இப்போ very powerful. Yeah. Okay. Since it's a corona time அப்படின்றதுனால and we are just been locked down,
இன்னும் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் உங்களை ரெஃபர் பண்ணது டாக்டர் ஹரிபாலாஜி தான், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட். அவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு நிறைய லாக்டவுன்ல நிறைய டிப்ரெஷன் நிறைய இருக்கு. ஈவன் ஐ ரெட் an article yesterday about ஆன்டி டிப்ரெஷன் பில்ஸ் தான் வந்து ஜாஸ்தியா விற்க போகுது ஃபியூச்சர்ல, அவ்வளவு தூரம் மக்களை வந்து டிப்ரெஷன்ல தள்ளுறதுக்கான அறிகுறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஈவன் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆல்சோ வெரி ஹை. அந்த மாதிரிலாம் நாங்க டிஸ்கஷன் அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்க நேரிடுது. நீங்க இந்த கோவிட் டைம்ல எப்படி வந்து உங்களை தேடி மக்கள் வர முடியாது, ஏன்னா பிகாஸ் ஹிப்னாசிஸ் பீப்புள் ஹேஸ் டு பி தேர், பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம். சோ அப்படி இருக்கப்ப நீங்க என்ன மாதிரியான உபயோகங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஹவு டு யூ ஒன்னு வந்து ஆன்லைன், இன்னொன்னு வந்து மொபைல் தெரப்பி. ஓகே சார். ரெண்டுமே பண்ணிரோம். Even through over the phone also we do therapy and counseling. We do it over online, like ipo பண்ணிட்டு இருக்க மாதிரி Zoomல இல்லாட்டி Google Meet, these kind of things we do. Okay, superb sir. Right. Sir, actually I was telling the audience also, so நீங்க வந்தா கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு 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 பொலிட்டீஷியன் இல்ல ஒரு சினிமா பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் they just go and do, படம் பார்த்தோன்னே அதோட இம்பாக்ட்லேயே போய் அதே செய்வாங்க. லைக் ஸ்பைடர்மேன் வந்து காப்பாத்துறோன்னு குழந்தைங்க விழுறது, இந்த படம் பார்த்து சில பேர் சில தவறான விஷயங்கள் பண்றது, பெண்களுக்கு இழிவுபடுத்துறது, இல்ல நிறைய பேரை உயிரெடுக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ how do they get hypnotized? Through movies, you mean? Movies? Yes, sir. Through movies? Yes, sir. Actually, movie வந்து பாத்தீங்கன்னா it's the most powerful hypnotic medium அப்படின்னு பாத்தீங்கன்னா movies தான். Movies are very powerful in influencing the subconscious mind. In fact, நம்ம நியூஸ்ல நிறைய, after seeing a movie many times, so many things happen through movies. ஏன்னா movies are எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மூவி பார்க்கும் போதே நம்ம வந்து சிரிக்கிறோம், அழுகுறோம், we are transported to another world actually. அதனால movies by itself is hypnosis and it can program a person inside very deeply actually. அதனால எந்த மாதிரி பிக்சர்ஸ் பார்க்குறோம், இன்ஃபேக்ட் பிக்சர்ஸே விட்டுடுங்களா, எந்த மாதிரி வெப்சைட்ஸ் வந்து சில்ட்ரன் பார்க்குறாங்க ரெகுலரா, எந்த மாதிரி வீடியோ கேம்ஸ் ஆடுறாங்க, இது எல்லாமே ஹேஸ் an impact in our subconscious mind. அதனால we'll have to monitor especially growing children. Okay. Sir? குழந்தையிலேருந்து up to around 7 to 12 years, we have to be very as far as the muscle careful. Yeah. Yes, ma'am. Sorry, sir. Yeah, sorry, sir. நடுவுல ஸ்டக் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்கு தான் கூப்பிட்டேன் சார். We got the message. Yeah. Sir? Yeah. So that's the power of movies actually. Movies can be very, very strongly influential. Hello, can you hear me? Yes, sir. We could hear you. Yeah. I think the net is a bit of a problem. So are you on a Wi-Fi or mobile connection, sir? Do you want it to come on mobile? No. If it is Wi-Fi, it should have worked well. So adha keta. Yeah, it is a Wi-Fi, but I'm surprised it's not. I think today we got a bad signal day. Okay. So usually it works. Today it hasn't. It is challenging. So that we could check real time how efficient we are able to manage a result. Super. No problem. Yeah. So tell me anything else you want about the movies we are talking about. So movies are very powerful in the hypnotic mode. In fact, in lockdown, for example, what kind of serials we are watching on Netflix, on Amazon, it has a powerful impact in our subconscious mind. Okay. In fact, in the morning time, as soon as you get up, when we wake up in the morning, தூக்கம் வந்து ஃபுல்லா நம்மள விட்டு போகல, அதே டயத்துல விழிப்புணர்வு ஃபுல்லா வரல. அந்த டைம் வந்து இட்ஸ் a very powerful time to actually hypnotize our subconscious mind. நம்ம என்ன சொன்னாலும் அது வந்து it goes into the subconscious mind.
அதே மாதிரி தூங்கத்துக்கு முன்னாடி தூங்க போறோம் இல்லைங்களா, when sleep is coming but we are not fully asleep, கொஞ்சம் wakefulness இருக்கு நம்மகிட்ட. அப்ப எந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம ஆழ்மனசுக்கு கொடுக்கிறோமோ that has a direct impact on our subconscious mind. So early morning and while going to sleep, இந்த ரெண்டு டைமுமே நேச்சுரலாவே நம்ம ஆழ்மனசை ஹிப்னடைஸ் பண்ண முடியும் நம்மளால. It's a very powerful time to give affirmations during these two times. அதனால பாசிட்டிவா நாம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிரேயர்ஸ் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு prayer சொல்லிட்டு being grateful for what we the roof we have, the food we eat, the people, the loving family around us, our friends, இதுக்கெல்லாம் thankfulness சொல்லிட்டு நம்ம தூங்கும் போது our subconscious mind will be protected and it will be very healthy during our sleep. Yeah. Okay. Okay, sir. Yeah. So அதனால the time we can make use of. Right, sir. Sir? Yeah. Tell me. Yeah. There is one question, what is meant by NLP and how it's going to be benefit for us அப்படினு ஒரு question இருக்கு. And also a message from Niranjana that in case if you try to reconnect, uncle video could work better அப்படினு சொல்லி ஒரு suggestion கொடுத்திருக்காங்க. Yeah. Oh, you want me to come on my mobile? Yeah, I think mobile would be better. If I come back on my mobile in a couple of minutes. Yes, sir, should be fine. I'll just wait. Yeah. And meanwhile I'll also play a video, sir. Yeah, thank you. I'll be in a few minutes. I'll be there. Okay, sir. Sure. Thank you. Yeah. Hello, hi. Sir is just going to come back. And the comeback முன்னாடி நம்ம அவர் எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். இன் பிட்வீன் இது வந்து ஒரு பிரேக் மாதிரி கூட எடுத்துக்கலாம் நாம. Just a minute. One sec. There is one more video also. அந்த வீடியோ வந்து என்ன அப்படின்னா it will be about okay, so I don't have that right now. Okay, one sec. Oh yeah, okay. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஓகே சார் வர வரைக்கும் நானே பேசிட்டே இருக்கேன். ஏன்னா that should be the ideal thing I could do right now. என்ன அப்படின்னா ஹிப்னோசிஸும் சரி ஹிப்னோதெரப்பியும் சரி, எத்தனை பேரை நம்ம வந்து சில பேர் சொல்றப்போ அந்த வேர்ட்ஸோட பவர் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து ஒரு அஃபர்மேஷன் ஆகோ இல்லை ஒரு ஹிப்னோசிஸ் ஆகோ ஹிப்னோதெரப்பி ஆகோ இருக்க போகுது. அவங்க வந்து நீங்க இன்கேஸ் வந்து அக்செப்டன்ஸ் ஆஃப் தி பிரசன்ஸ், தட் மேக்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். என்னன்னா இதுதான் ஃபேக்ட், இது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமா அப்படின்னா நமக்கு அந்த அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மைண்டுக்கும் அந்த பிரெயினுக்கும் நடக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் அந்த ஆங்ஸைட்டி. அந்த பழசுலயே போய் வாழ்ந்துட்டு இருக்குது பேர் டிப்ரெஷன், ஃபியூச்சர் நினைச்சு பயப்படுறது பேர் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நமக்கு எப்போ பேலன்ஸ் பண்ண முடியுதோ தட் இஸ் பெட்டர். அப்படி பேலன்ஸ் பண்ண முடியலன்னா தட் இஸ் ஆல்சோ ஓகே. அதனால அப்போதான் நமக்கு யாராவது ஒருத்தங்க கிட்ட நம்ம பேச வேண்டியது வரும். யார்கிட்ட பேசலாம், என்ன மாதிரி பேசலாம், என்ன பேசினா சில சமயம் வந்து பீப்புள் வில் பி ஜட்ஜ்மெண்டல். ஓகேவா, நம்மள வந்து ஓகே இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லாம நம்மள ஒருத்தங்க அக்செப்ட் பண்ணி நம்மளுடைய குறைகளையும் நிறைகளையும் கேட்கறதுக்கு ஒருத்தங்க தேவைப்படுறாங்க அப்படின்ற பட்சத்துல நமக்கு வந்து சார் மாதிரி இருக்க பீப்புளோடைய ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது. அண்ட் ஹீ இஸ் ஆக்சுவலி கம்ப்ளீட்லி பிஸி பர்சன்.
கொரோனா டைம்ல எப்படி சார் உங்களுடைய லாக்டவுன் போச்சுன்னு சொல்லி கேட்டேன். ஹி said I started to do a ஆன்லைன் செஷன் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேமா அண்ட் how it works of hypnosis எப்படி பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டப்ப he gave a beautiful answer. I have found out few strategies like how I could என்னோட கிளைண்ட்டை வந்து எப்படி என்னோட இதுல வச்சு எனக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்களை எப்படி என்னால சொல்ல முடியுதுன்னு சில அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அண்ட் ஆல்சோ ஹி கண்டக்ட்ஸ் ஒர்க் ஷாப். எப்படின்னா செல்ஃப் ஹிப்னாசிஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு நாள் ஒர்க் ஷாப்பா அவர் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் அதுக்கு முன்னாடி அவர் பேசினதை வச்சு பாக்குறப்போ வந்து டென்டிஸ்ட் இல்லையா, பல்லோடைய விஷயத்த நம்ம வந்து எப்பவுமே இந்த இடத்துல பல் யாராவது சர்ஜரி போறாங்க, ரூட் கனால் பண்றாங்க அப்படின்னா பல்ல நம்ம கண்டிப்பா இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் இல்லாம நம்மளால ஹிப்னாசிஸ்னால அந்த கம் கிட்ட வலியே தெரியாம நம்மளால ரூட் கனால் பண்ண முடியும்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் வேற என்ன இருந்துட முடியும் இல்லையா? Sir has come back. He has joined us. Sir? Yeah, I think he is yet to connect with us. But yes, he has joined for sure. Hello, sir. Yeah. Is it okay? Yeah, it is okay, but நீங்க என்ன வீடியோ ஆன் பண்ணல. Okay, one second. I'll just start. Yeah. Yeah. Super cool, sir. Yeah, great. I think now it should be okay. Yeah, it seems to be absolutely, yeah. Cool. Yeah. Yes, sir. So where did we stop then? We'll start from there. We were talking about kids, how they get influenced by cinema. Ange stop பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் clear ஆயில audio. Yeah. So no, we'll have to be the parents part on the actual ரொம்ப key part என்னன்னு பாத்தீங்கன்னா, from the time a child is born till about 7 years of age, what input they are giving the child through all 5 senses, through thoughts, belief patterns, எல்லாமே வந்து அந்த சைல்ட்ல வந்து ஒரு பெர்மனன்ட் ப்ரோக்ராமாவே உட்காந்துடும். இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து unless they know how to go into the subconscious mind and change the program, அது வந்து default ப்ரோக்ராமா கடைசி வரையும் it'll be running. Okay. Yeah. So அதனால என்ன மாதிரி விஷுவல்ஸ், என்ன மாதிரி மூவிஸ் சில்ட்ரன் பாக்குறாங்க, என்ன மாதிரி வீடியோ கேம்ஸ் பிளே பண்றாங்க, இதெல்லாமே கொஞ்சம் மானிட்டர் பண்றது ரொம்ப ஹெல்த்தி ஆக்சுவலி. Okay. All right, sir. Yeah. Yes, sir. Actually, நானே உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். But there's a situation has arrived right now itself. Sir, எப்படி சார் உங்களுடைய தெரப்பி நீங்க எல்லாருக்கும் கொடுக்குறீங்க? How balanced you are? You know, how the skill set has helped you personally அப்படின்னு ஒரு question வச்சிருந்தேன். But I could see it visibly that, you know, okay, yeah, this is not working. Yeah, let's just get into something else அப்படின்ற. Yeah. Yeah, you just have to think on your feet. அவ்வளவுதான். Simple. So, yes. And in therapy, what happens is, therapists வந்து they have to be very very ஒரு cleansing இருக்கணும் அவங்களுக்கு. They must be able to be very balanced, and anyway anything can happen, and they must know how to treat that situation efficiently well. Okay. For example, sometimes when we take a person childhood க்கு எடுத்துட்டு போகும்போது we call it age regression சொல்லுவோம். Age regression போகும்போது சப்போஸ் வந்து childhoodல ஒரு நடக்க கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அந்த கிளையண்ட் will actually relive that. அந்த ரீலிவ் பண்ணும் போது நீங்க சந்திரமுகி படம் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? Yes, sir. Yeah. I'm just getting that example because you have to be prepared for anything that can happen actually in hypnosis. Okay. Conscious kind of therapyல வந்து இது நடக்காது ஆக்சுவலா. அது நடக்காது. சப்கான்சியஸ் தெரப்பில என்னன்னா அந்த உள்ளார் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணாத சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கேரக்டர் will start coming out. So அதை வந்து we'll have to release it and replace it with a more positive ideology and belief system. Okay. This is the power of hypnotherapy. அதை ரீப்ளேஸ் பண்றது மாத்திரம் போதாது ஆக்சுவலா, அதை வந்து கண்டிஷன் பண்ணணும்னாங்க you'll have to make it permanent. There's a process of conditioning it so that that system becomes a natural system of thinking and behaving for them. Okay. Yeah.
சூப்பர். ரைட் சார். சார் அப்போ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாஸ் சைக்காலஜின்னு இருக்குல்ல சார், சினிமா இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. Yeah. பட் அதர் திங் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, மாஸ் சைக்காலஜி மாஸ் சைக்காலஜினா ஃபார் ஒரு பொலிட்டீஷியன். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஹவு டு தே, ஏன்னா அவங்க என்ன யார் என்ன சொன்னாலும் அப்படி லாஸ்ட் மினிட்ல அப்படியே கரைஞ்சு போயிடுறாங்கல்ல மக்கள். ஓகே. ஹவ் அவங்க என்ன மாதிரியான ஹிப்னோசிஸ் தெரப்பி, ஐ மீன் எப்படி எங்களை ஹிப்னடைஸ் பண்றாங்க சார்? இல்ல, எனி பவர்ஃபுல் ஸ்பீக்கர், நீங்க பொலிட்டிஷியனே கிடையாதுங்க, பொலிட்டிஷியனாவும் இருக்கலாம். எனி பர்சன் ஹூ இஸ் a powerful speaker is a good hypnotist. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட கம்யூனிகேஷன் இஸ் வெரி குட். எனிபடிஸ் கம்யூனிகேஷன் தட் இஸ் ரியலி குட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் a person. ரொம்ப பவர்ஃபுல்லா இன்னொருத்தரோட மைண்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் நம்மளால. ஸோ நேச்சுரலி பாத்தீங்கன்னா politicians will be very good speakers. Their communication is excellent. அதனால they are able to influence or do mass kind of influence on people because of their language command and the ability to use language to shift people's mind. Okay. Yeah. So அது வந்து naturally they are adept in that. Not only that, even religious leaders paranga, we don't have to say any particular name. We can see from all kinds of backgrounds and religions, topmost religious leaders, spiritual leaders, spiritual masters, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். Anytime language is used brilliantly well, those people are naturally hypnotists. Okay. அவங்க நேச்சுரலாவே ஹிப்னாசிஸ் பண்றாங்க பீப்புளுக்கு. ஏன்னா they are actually molding a story. ஸ்டோரி டெல்லிங்ல they'll be very powerful. ஒரு கதையை எப்படி சொன்னா மக்களுக்கு போய் சேருமோ அந்த மாதிரி they can present it powerfully. And that's the way they can change people's even thinking pattern also. அதே மாதிரி பாத்தீங்கன்னா advertisements, take advertisements, that is also very hypnotic. Any good advertisement is highly hypnotic in nature. உங்களை வந்து அந்த பொருளை வாங்க வைக்கும் அந்த any good ad. For example, iPhone, சொல்லவே வேணாம், iPhone or brands like so many brands, we need not mention the names, you know the names, and our friends know the names. So many brands, once you see that brand you want to get it because they are very hypnotic in nature. Okay. But just do it அப்படி நான் சொன்னேன்னா என்ன பிராண்ட்னு உங்களுக்கு தெரியும்ல? ஆமா. Nike. Nike, yeah, Nike. Yeah. So அந்த மாதிரி So yes ma'am. Yes sir. சார் ஆக்சுவலி நினைச்சேன் இவ்வளவு நாள் அது வெறும் பிரஸ்டீஜ்க்காக, ஐ மீன் ஆப்பிள் ஐபோன் அப்படின்றது நான் ஒரு ஸ்டேட்டஸ் கோ, அது வந்து அந்த மார்க்கெட்டிங்ல அப்படி ஒரு சைக்காலஜிக்கலையா நீங்க சொல்ற மாதிரி அந்த மார்க்கெட்டிங்ல தே ஜஸ்ட் கிவ் தட் ஃபீட். ஓகே, திஸ் இஸ் ஆப்பிள் வச்சிருக்கவங்களாம் பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்பிள் வந்து உள்ள வந்து பணக்காரங்களோட வந்து ஆப்பிள் வச்சிருந்தா ஒரு லெவல்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலா people வந்து people வந்து who are like people who have achieved something, people whose image is very powerful, ஆப்பிள் வச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த இமேஜ் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. So Apple has the power to influence in that way. Okay. Yeah. So coming back to hypnosis, you want to ask anything about studies? You want to ask anything about anything else also? You ask me, I can tell you. Our one-day workshops are there. Yes, I have told that, sir. But there is a question. என்ன question சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு NLP படிக்கிறோம் அப்படின்னா அதன் மூலமா வந்து என்ன மாதிரியான அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியர் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் அரசு அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஓகே. யா, இதுல வந்துங்க NLP வந்து ஹிப்னாசிஸ்ல இருந்து வளர்ந்த ஒரு கலை தான். இட்ஸ் a science that is grown from hypnosis. அதனால ஆக்சுவலா அதோட ரூட்ஸ் வந்து ஹிப்னாசிஸ்ல தான் இருக்கு. NLPயோட ரூட் வேர் வந்து ஹிப்னாசிஸ் தான். அண்ட் அதுல வந்து எக்ஸாம் ஃபியர் ஆர் ரிமெம்பரிங், இன்க்ரீசிங் மெமரி, இன்க்ரீசிங் ஃபோக்கஸ், எவ்ரிதிங் கேன் பி ஓவர் கம் வெரி ஃபாஸ்ட். ஓகே சார். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். எக்ஸாம்பிளா சொல்லும் போது தான் உங்களுக்கு புரியும். ஒரு ஐ திங்க் 4 years back, one girl had come.
She was studying in +2. And her father had come to me as a client earlier. He was a pilot. He had some issues. And he was completely, come out of that issue. And he was doing extremely well. So what happened? Our daughter ஒரு problem வரும்போது he thought, okay, let me take it to this person, and he brought her to me. And அவங்களோட issue என்னன்னு பாத்தீங்கன்னா, she was in love with another boy. Okay. And she was a class topper, this girl. Okay, sir. And what happened was, finally that boy said, just forget me, I'm not interested. Let's just go our way. I have other things to do and focus on. I mean, so he just went and broke the relationship and walked away. So in the ponnoda mind and heart was totally broken. She was crying and locked herself in the room, crying continuously for days together. Public exam on the, 1.5 months public exam. And she's not able to even focus for one single minute on any subject. Mm-hmm. And she was a class topper. On the title, they brought the girl to us and said, see, she's a genius. But for some strange reason, fate or whatever, this is a situation today. Can you help her? So I said, fine. And we asked the girl, always when you start a therapy, the person, the client who's coming to you, are you for change? Do you want to change yourself and come out of the situation? In the case, do you want to come out of this memory of this boy and move forward into your life, which is going to be bright? She said, 100%, I want to forget this boy, but I'm not able to do it. Okay. I said, by the end of the session, if you see that boy, you will have 0% feeling towards him. Is it all right? She said, that's exactly what I want. If you can do that for me. So it took us about 2 weeks because we used NLP and hypnosis. Okay. The change happened very powerfully, very fast. In fact, about 3 weeks down, she came absolutely clean. Her mind was fresh, totally focused. She forgot completely about that. The memory vandadho, she begins to laugh actually. And the memory con laughter connect பண்ணிட்டோம் உள்ளார. So அதை நினைக்கும் போது அவங்களுக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலா. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஹியூமன் மைண்ட். So அந்த சிரிப்பு வரதுக்கு அப்புறம் சிரிச்சாலே you feel light இல்லீங்களா? Laughter actually increases endorphins in our brain and body. So she used to feel lighter and laugh, and she used to just throw it off, and her focus on the subject became 100% in the 4th week itself. அப்பையிலேருந்து ஒரு மாசம் she had about 3 weeks she had time to write her exams. And she was a class topper. For us, this is nothing actually. Once she is totally focused. And the beauty is, after the exam, she got an amazing mark, and she's now even finished the college. She's doing extremely well. Superb. That's nice to know, sir. That's a superb testimonial. Thank you for sharing, sir. Sir, before we just come to the end of the things, and so I would like to show a few pictures. And like to take your comment and want to see your expressions, sir. Let's start now, sir. Yeah, definitely. Yes, I'm also eager. Yes, first thing we'll go with, so can you see? Yeah. Oh my god, I can never forget it. எங்க சென்னைக்கு விசில் போடுங்கதா. Yeah, I think இது வந்து Crown Plazaல நடந்தது நினைக்கிறேன். Chennai Super Kings வந்து I did a mentalism program, mentalism performance, mind reading and mind power show. Okay. Yeah, Chennai Super Kings, and Dhoni was like totally stunned by the effect what I was doing right now. Our face பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த face. ரொம்ப child like. Dhoni is வந்து is just like a child actually. Okay. That's the best part of him. Real life லயும் அப்படிதான் இருக்கு. Sweet. A child like he's always open to learn. He's always aware. He's very aware, conscious, alert, and available. Okay. He's not living in the past or thinking about the future. He is right now in this moment. Super.
அதுதான் சார் நிறைய பேருக்கு அந்த பேலன்ஸ் இல்லாதனால தான் ப்ராப்ளமே இல்லையா? கரெக்ட், 100% கரெக்ட். செம்ம சார். So we'll just go for the next picture sir. Appo I think this is also one of the picture, but in the mentalism oda enna vandu output vandadu sir. So nice picture actually. Yeah, mentalism is one of the CSK, the team. Here actually I'm doing a group mentalism mind reading, reading all the minds of the players sitting there. Oh, okay. Yeah. And That's it was done cool. before live audience. இது வந்து I think CSK meets fans அப்படிங்கற ஒரு ஈவென்ட் நினைக்கிறேன். Okay. CSK meets fans. அவங்க ஃபேன் எல்லாம் மீட் பண்ணக்கூடிய ஈவென்ட் இது. Awesome. Yeah. சரி என்ன சார் என்ன ஏதாவது சொல்ல முடியுமா சார்? இல்ல it's like for example என்ன they'll be thinking of a diagram or a word and I'll be telling exactly what word they're thinking of. Currency la வந்து serial number they'll be thinking of and I'll be telling what number they're thinking of. அந்த மாதிரி ஒரு awesome sir. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் யாராவது ஒருத்தங்கள கூட்டிட்டு வந்து வெச்சிருப்பேனே, செம்மையா இருந்திருக்குமே சார். program would have gone to a different level. Yeah, I understand sir. Sir, in between self transformation க்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து மக்கள் வந்து ரெடியா இருக்கணும்? அவங்கள ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணணும், நான் சேஞ்ச் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை அது என்ன ரெடியா இருக்கணுங்க? ஃபர்ஸ்ட் வந்து they must be open minded. மைண்ட் வந்து ஓபனா இருக்கும். சரிங்க. They should be free to accept new ways of thinking, new knowledge. They should be available to all these things and they should be working hard on it. They should actually work on it. இப்ப hypnosis பாத்தீங்கன்னா it's a two-way process. அமலே எடுத்துப்போம். அமல் இருக்காரு, நேஹா அகர்வால் இருக்காங்க. இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரொட்டீன் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுப்போம். ஸோ மார்னிங் எழுந்ததுக்கு அப்புறம் இந்த ஆடியோ கேட்கணும், அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு நாங்க சொன்னோம்னா 100% வந்து அன்னைக்கு ஸ்னோ இருக்கோ, மழை பெய்யுதோ, டிராவல் பண்றாங்களோ, உடம்பு சரியில்லையோ, they will 100% do it. அந்த கமிட்மெண்ட் இருந்ததுன்னா they can achieve anything they want. And that's the reason நம்மள வந்து இந்த அளவுக்கு அச்சீவ் பண்றதுக்கு வந்து அது ஒரு மெயின் காரணம், his dedication. Okay. Yeah. Great sir. So sorry to interrupt. Yeah. There is one more picture would like to இத பத்தி நீங்க சொல்லி ஆகணும் சார். இது வந்து இதாங்க ஸ்டேஜ் illusion. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி I just told you sometime back இல்லீங்களா, levitating a person on stage. This is called levitation. Levitation வந்து அந்தரத்துல ஒரு person அப்படியே சஸ்பெண்ட் பண்ணி fly பண்ண வைக்கிறது. Seriously sir? Yeah, this is an illusion. Stage illusion இது. Okay. Yeah, it's for entertainment purposes only. இதனால எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா பவர் இருக்கோ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. It's a stage illusion, அவ்வளவுதான். நான் யோசிக்கிறேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. Awesome, awesome sir. Sir, இது எப்ப பண்ணீங்க நீங்க? இது வந்து I think I did it in 2003. Oh, 2003. Okay. Yeah. Okay. Nearly 17 years back. Wow. Yeah. So நீங்க ஒரு magician sir அப்போ? Yeah, illusionist, magician, mind reader. My goodness. சார் சொல்லுங்க சார், அப்ப என்னோட மைண்ட்ல என்ன ஓடி இருக்கு? நிறைய பேர் இப்பெல்லாம் கேட்பாங்கல்ல, டக்குன்னு ஒரு ஜோக் சொல்லுமா அப்படின்னு ஒரு காமெடியன் சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க. இப்ப நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்கன்னா டக்குன்னு ஆட்டோ ஓட்டி காட்டுங்கன்னா உங்களால முடியுமா? ஏங்க இப்படி கேக்குறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சார் இது என்ன சார்? இது செம்மையா இருக்கு. இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டெலிகைனசிஸ். டெலிகைனசிஸ் வந்து எப்படின்னா பெண்டிங் மெட்டல், மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் just by looking at them, just பார்த்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்றது. நீங்க சொன்னீங்களா 6ஆம் அறிவுல வந்து இதை வந்து மிகப்படுத்தி ஒரு எக்ஸாஜரேட் பண்ணிருப்பாங்க. இது ஸ்டேஜ் இல்யூஷன்ல இதே மாதிரி விஷயத்தை பண்ண முடியும் நம்மளால. ஸ்டேஜ்ல அப்படியே பார்க்கும் போதே சார் பாக்குறப்போ ஒரு ஸ்பூன் அப்படி ஒரு சால்ட் உங்க கண்ணு முன்னாடியே பெண்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? பயங்கரமா பயந்துருவேன் சார் நானா.
செம்ம பயந்துரு வாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா. பயந்துருக்க. சோ இது பேர், இந்த பிரான்ச் ஆஃப் மேஜிக் பேர் வந்துங்க டெலிகைனசிஸ் பேர். வாவ். ஓகே. Yeah, it's very powerful. ஏன்னா it வந்து just before your eyes all this happens. சரி, எத்தனை Just பேர் ஒரு சார் அப்ப உங்க கண்ணு பார்த்து பேசுவாங்க? எனக்கு இப்போ கியூரியாசிட்டி வந்துருச்சு. வாவ். yeah, Nice. eyes do have a important part in this actually, ஒரு விதத்துல. சோ இதுக்கு வந்து நிறைய மெடிடேஷன் ஃபோக்கஸ் இருக்கணும்ல சார், சோ தட் ஆமாங்க, மெடிடேஷன் பண்ணா கண்டிப்பா யூஸ்ஃபுல் தான், அதுல டவுட்டே கிடையாது. மெடிடேஷன் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எனிஒன். ஏன்னு கேட்டீங்கன்னா மெடிடேஷன் காம்ஸ் யுவர் இன்னர் மைண்ட் அண்ட் ஹெல்ப்ஸ் யூ டு டூ வாட் எவர் யூ ஆர் டூயிங். உங்க ப்ரொஃபஷன் என்னவா இருந்தாலும் அந்த ப்ரொஃபஷனை வந்து இட் ஹெல்ப்ஸ் யூ டு டூ இட் இன் த பீக். எக்ஸலண்டா பண்ணக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் அண்ட் ஆர்ட் வந்து மெடிடேஷன். ஓகே. Yeah. Right, sir. So one more video. Yeah. Sir, pa. Yeah. இது வந்து this is called hand shadow playing. This is எங்க கிடைச்சது உங்களுக்கு இந்த வீடியோ? சார் உங்க FB ல நான் நோண்டி எடுத்துட்டேன் சார். அப்படியே. ஓகே, இது வந்து இதுவும் I think I did it around 15 years back இருக்கும் இது பண்ணது. ஓகே. Shadow play, hand shadow play. Around 2 hands வச்சு you're telling a story. சார் அது இந்த ஸ்டோரியில ரொம்ப முக்கியமான விஷயம் கீரியும் பாம்பும் சண்டை போடுறது. அதே எப்படி சார் 2 கையில கீரியும் காமிச்சீங்க, ஒரு பாம்பு காமிச்சீங்க. This is amazing. Yeah. It's another art by itself. One is இது வந்து கட் அவுட் கார்ட் போர்ட்ல எல்லாம் பண்ணக்கூடிய அந்த காலத்து ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? ஆமா சார். ஸ்ட்ரிங்ஸ் வச்சு இல்ல வயர் வச்சு நம்ம ஆபரேட் பண்றது. பட் ஹேண்ட் ஷேடோ பிளேங்கிறது just using your 2 hands to tell a story. Just fingers எல்லாம் ஒரு விதத்துல fold பண்ணி மடிச்சு you can create a form of Chhatrapati Shivaji or MGR or Fidel Castro. அவங்களோட ப்ரொஃபைல் அப்படியே கிரியேட் பண்ணலாம், பார்த்தா அவங்க மாதிரியே இருக்கும். வாவ். ஓகே. ஆமா. அண்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிளாஷ்ல வந்து அப்படியே மாத்திடலாம். அப்படியே சத்ரபதி சிவாஜில இருந்து எம்ஜிஆர் வந்து ஒரு ஃபிளாஷ் ஒரு செகண்ட்ல மாத்த முடியும் நம்மளால. சூப்பர் சார். அமேசிங் சார். நீங்க எப்ப இந்த ஷோ பண்ணுவீங்க சொல்லுங்க, நாங்க இப்பவே டிக்கெட் புக் பண்றோம். இந்த ஷோ we can do anytime you want. உங்க any function you have or anything tell me. இப்போதைக்கு நான் I've stopped it, இப்ப பண்றது இல்ல. But known people I'm sure to I'm ready to help them out. I will do it for any of your function. Just give me a call, I'll do it for you. Thank you very much sir. Actually உங்களுடைய பேஜ் படிச்சிட்டு இருக்க I found out வெறும் கோட்ஸாவே இருந்துச்சு. அதுல ஒரு 2-3 கோட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. One is funny part and other two are really good. So I want your views on that. Sure. Okay, why you have done it அப்படின்றது, or is my curiosity to know. பப்ளிக்கா கேட்டா நீங்க சொல்வீங்கன்னு கேக்குறேன், இல்லைனாலும் சொல்வீங்கதா? Just my curiosity. Yeah. Where is that?
Yes, sir. Yeah, it's a great picture actually. Yes, sir. இது வந்துங்க many times what happens is நம்ம வந்து we always see mistakes on the outside only. மிஸ்டேக் வந்து நம்ம எப்போதுமே வெளியில தான் பாயிண்ட் பண்ணுவோம். இவங்கனாலதான் என் லைஃப் இப்படி இருக்கு, இந்த சிச்சுவேஷன் நடந்ததுனால என்னால லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியல அப்படின்னு தான் நம்ம யூஸ்வலா சொல்லிட்டு இருப்போம். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஓன் பிலீஃப் சிஸ்டம்ஸ் தான் வந்து நம்ம இருக்கிற லைஃபோட சிச்சுவேஷனுக்கு காரணங்கிறத நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அந்த செகண்டே நம்ம லைஃப் வந்து இன்னும் சக்சஸ்ஃபுல்லா லைஃபா மாத்த நம்மளுக்கே பவர் இருக்கு. சூப்பர் சார். யா, அதனால இந்த கோட் வந்து இட்ஸ் a very powerful quote. Yeah, I found it was absolutely செம்மையா இருந்துச்சு சார். And this is something funny. இதுக்கு அப்புறம் திரும்ப ரொம்ப சீரியஸான ஒரு கோட் காட்டுறேன் சார். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபனியான ஒரு விஷயம். This I found it, I was laughing at it அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேணா நான் திருப்பி சொல்லிடுறேன் சார். என்ன அப்படின்னா அந்த பொண்ணு வந்து எனக்கு 18 கேரட் வேணும்னு சொல்லி சொன்னாங்களா, அதனால 18 கேரட்டை வந்து சுத்தி போட்டிருக்காங்க. So you mentioned it, be specific in what you want அப்படின்னு சொல்லிட்டு. In fact இத இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா actually affirmation சொல்லும்போது we normally tell I'm having lot of money, I have lot of money, I have lot of money, I have lot of money, lot of money, I'm lot of money ன்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. கடைசில பார்த்தா they'll be counting a lot of money, they'll be ending up as a bank teller. Counting other people's money actually. So வந்து பணம் நம்ம அக்கவுண்ட்ல பணம் டெபாசிட் ஆகி நம்ம ஸ்டேட்மெண்ட்ல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும். அக்கவுண்ட் நம்பர்ல விஷுவலைசேஷன் வந்து அந்த அளவுக்கு ஸ்பெசிபிக்கா இருந்தாதான் நம்ம வந்து அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும் வாழ்க்கையில. சோ அதுக்காக இது வந்து இட் வாஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் தட். Yeah, I got it. One second. One more minute. Okay. Sorry. எனக்கு அந்த பிக்சர் பார்த்தப்ப I was taken away with this picture. I thought I should ask this picture அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன். Okay. Okay, so அப்படி என்ன பிக்சர்ன்றீங்களா? இதோ வந்துருச்சு சார், ஷேர் பண்றேன். Where is it? Yeah, here it is. This one, sir. Yeah, risk taking so important in life. நிறைய பேர் வந்துங்க அவுட் ஆஃப் ஃபியர் வந்து மினிமம் ரிஸ்க் கூட எடுக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலா அவங்க ரொம்ப சேஃப் கம்ஃபர்ட் ஜோன்லயே இருப்பாங்க ஆக்சுவலா. அதே மாதிரி இருக்க 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 என்ன ஆகும்னா they'll get comfortable, அந்த growth-ஏ நடக்காது அவங்க லைஃப்ல. கொஞ்சம் டீப்பா பாத்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் வந்து ரொம்ப ஹைலி டேலண்டட் பர்சன், ரொம்ப ஹை பொட்டென்ஷியல் இருக்கும். பட் ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப குறைச்சலா இருக்கும். ரிஸ்க் டேக்கிங் appetite ரொம்ப குறைச்சலா இருக்கும். அதனால என்ன ஆகும்னா அந்த சேஃப்டி ஜோன்லயே இருந்து சேஃப்டி நெட்லயே இருந்து 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 they'll become regular people without exploding into a zone that they can actually do and go into a level of success that they just dreamt of, which can actually be a reality in their life. அவங்க ரிஸ்க் எடுக்காததுனால they'll be just a mediocre person, ரொம்ப மிடில் லெவல்ல இருந்துட்டு they start retiring life and accept life. Sir, நீங்க risk taking வந்து ரொம்ப 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 முக்கியம். Risk taking is very important in life. You live only once, so you have to take a lot of risks. Calculated risks I'm talking about. Extreme risk la take calculated risks where you have some kind of a backing beam, a safety net also. But people who take extreme risks only can have great success. Amazing success வந்து அவங்களுக்கு தான் வரும். Okay. நீங்க யார வேணாலும் எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இலான் மஸ்க் எடுத்துக்கோங்க. இலான் மஸ்க் வந்து இஸ் a great person. இப்ப we don't have to tell about what he has achieved. Every single dollar he'll put till his last shirt also he'll put to his dream project. You know what I mean? Like Tesla. எதுல வேணாலும் ஒரு if he believes in it, he'll go till the last cent actually. He won't even think twice. அந்த மாதிரி ஒரு risk taking இருந்ததுனால he has now become one of the legends in this generation. அதனால எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நான் சொல்லல, but at least to a certain extent we should take this. True, sir.
சார் எனக்கு இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கப்போ எனக்கு இந்த படத்துல ஒரு டயலாக் வரும்ல சார், கண்ணு நம்ம இருக்கிற இடம் தெரியாம வந்த இடம் தெரியாம போகணும், பொட்டாட்டம் இருக்கணும்னு சொல்லி ஒரு டயலாக் Yeah. வரும்ல சார், ரிஸ்க் டேக்கிங்ல. ஸோ தோஸ் அதாவது ஒரு 3 டைப் ஆஃப் பேரண்ட்ஸ் அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஒருத்தவங்க கம்ப்ளீட்லி என்னாலதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப டாமினண்டா இருக்க ஒரு அப்பா. ஒரு அப்பா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு அப்பா. இன்னொரு அப்பா வந்து கண்ணு கம்முன்னு ஐ மீன் இருக்கிற இடம் தெரியாம பொட்டாட்டம் இருந்துட்டு பொட்டாட்டம் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு டைப் ஆஃப் ஆமா. ஃபாதர். Mm. So yeah, risk எடுக்காதவங்களும் அந்த third category, not about the father, but Yeah, people in general, they will just come into that. And correct. yeah, so it's just a fun, the thought of just quoting it. No, I Sir, understand. yeah, but we have just come to the conclusion, end of the show. So I want you to give us a conclusion note, point number 1, and also let us know what are the type of training courses you offer, so that people could just contact you. Yes. So we do a 1-day training program, an intensive 1-day program, 9:30 to 5:30, followed up with 1 month follow up of whatever the participant needs to do for 1 month. அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம் ஆக்சுவலா. ஸோ தட் அட் த எண்ட் ஆஃப் 1 month அவங்களோட பேசிக் கோல்ஸ், அவங்களோட 1 year கோல் என்னவோ அது அவங்க வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்கள ஒரு ட்ராக்ல வந்து வச்சிடுவோம் in 1 month. After that they can sustain themselves. They'll have the knowledge and the techniques to actually follow themselves. The 1-day technique actually பாத்தீங்கன்னா 1-day workshop வந்து it is not theory oriented, it's 100% practical. இதுல என்னன்னா நம்ம மைண்ட் வந்து how does it function, the conscious mind, subconscious mind, what are the techniques needed to reprogram the subconscious mind in a conscious manner. இந்த ரீப்ரோகிராமிங் டெக்னிக் எப்படி ஒரு 10 minutes டெய்லி ஒரு மெடிடேஷன் மாதிரி அவங்க பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு செட் பேட்டர்னை we create and give it to them. This helps them in whatever profession they are in. They can be an advocate, a doctor, a student, a professional, anyone, a housewife. அவங்க லைஃப் கிளியர் கட்டா, ஃபோக்கஸ்டா, ஹாப்பியா, ஃபுல்ஃபில்டா எப்படி வாழ்க்கையை நடத்தலாம் அப்படிங்கிறது வந்து it helps them to do. எஸ்பெஷலி டியூரிங் இந்த மாதிரி காலத்துல அவங்க மைண்ட் இன்னும் எப்படி காமா, இன்னும் பீஸ்ஃபுல்லா அவங்க லைஃப் வந்து எப்படி லிவ் பண்ணலாம், எப்படி ப்ராக்டிக்கலா லைஃப் அக்செப்ட் பண்ணிட்டு, ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிட்டு பாசிட்டிவா எப்படி நம்ம அதை எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து we give them all the tools. நிறைய டூல்ஸ் கொடுக்கும், அந்த டூல் பாக்ஸ்ல நிறைய இருக்கும். அண்ட் அந்த 1 month ஃபாலோ அப்னால, and we have a WhatsApp group அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. So what happens is they can connect with everyone before. So அவங்க என்னெல்லாம் hurdles they came across அதை அவங்க ஷேர் பண்ணுவாங்க. So it's very easy for the person to go to where they want to go. All solutions will be available there. Okay, sir. Super. Thank you so much for this wonderful conclusions. Thank you, ma'am. I have to thank you also for taking this interview beautifully forward, and it's been an honor for me to be here with you. Thank you so much. And all the people who are watching, I wish them only the very best in their life. Oh wow, that is a positive note. Thank you so much, sir. Thank you people to watch. I'm watching along with this. நாளைக்கு வந்து we are going to have a differently, I mean Aziz அப்படின்றவர் நம்ம கூட ஜாயின் பண்ண போறாரு. Let us just come back with the one more inspiring personality tomorrow. And signing off from Arivu Matlam, Punitha Thangarajan and TK Pillai sir. Thank you so much. Thank you so much.